1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து நம்ம இதை மட்டனை வேக வைக்க போகிறோம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டோம். அப்படியே நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம அழகாக போட்டு இதை கலந்துட்டு இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி வேணாம், 1 கப்பு தண்ணி வைக்கிறேன் நான். இந்த 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை அழகாக கலந்து விட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம். குக்கரில் ஒரு 4-5 விசில் போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு அப்படியே நம்ம இதை ஒரு 30 வச்சு எடுக்கலாம். 1 ஸ்பூனு கசகசா, 1 ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் ஒரு 10 முந்திரி பயிர் எடுத்து வச்சுக்கிறேன். இது இந்த ஜாதிக்காய் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஜாதிக்காய் எதுக்குன்னா இந்த மட்டன் கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது உடம்புக்கு, அதனால் சேர்த்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் லைட்டை நம்ம வறுத்து பொடி செஞ்சுக்கலாம். மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து இதை நம்ம பொடி செஞ்சுக்க போதும். இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இது ஆறிடுது. இதை நம்ம பொடி செஞ்சு கொண்டு வந்துடலாம். திட்டமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இல்லை 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பிரியாணி அளவு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம அழகாக அப்படியே சூப்பராக வதக்கிக்கலாம். இப்படி வதங்கட்டும். பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் சும்மா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா நம்ம கறியை மட்டனை வேக வைக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழத்தை, மீடியமான சைஸ் தக்காளி பழத்தை நம்ம வெட்டி இதை சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு நம்ம இதை அழகாக வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் அழகாக வதங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குவோம். புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துக்கிறேன். புதினாத்தில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அழகாக இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம அழகாக இதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அழகாக இது வதங்கிட்டு நிறைய பாருங்கள் தண்ணியினாலே மட்டன் நல்லா அழகாக சுண்டி வந்துருக்குது. நம்ம இந்த மட்டனை பேசி இதை சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனை சேர்த்துக்கலாமா? வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டனை நம்ம இதை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை சுண்டி விட்டுக்கலாம். மட்டன் தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம திட்டமாக 1 கப்பு தண்ணி வச்சோம். அந்த 1 கப்பு தண்ணியிலே மட்டன் அழகாக வெந்துடுச்சு. மட்டன் ஏற்கனவே தண்ணி விடும். ப்ளஸ் நம்ம ஒரு கப்பு தண்ணி வச்சோம். எல்லாம் சேர்ந்து மட்டன் நல்லா அழகாக வெந்து வந்துச்சு சூப்பராக. குக்கரில் போட்டால் கூட நீங்கள் குக்கரில் வேக வச்சுங்க. குக்கரில் 4-5 விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணுங்க. உப்பு காரம் உங்களுக்கு பொடி சேர்த்துங்க. இப்போ நம்ம இதை பொடி பண்ணி கொண்டு வந்தோம்ல, அந்த பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். திட்டமாக தான் நம்ம பொடி செஞ்சேன், நிறைய செய்யலாம். திட்டமாக தான் செஞ்சேன். அதை செஞ்சு நம்ம பொடி செஞ்சு கொண்டு வந்து அந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அழகாக அதை செஞ்சு விட்டுக்கலாம். எதுவுமே இதுக்கு மட்டும் வேகணும் அவசியம் கிடையாது. தக்காளி வெங்காயம் அழகாக வதக்கிட்டோம். கறியில் மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு அழகாக வேக வச்சு எடுத்துட்டோம். அப்போ நம்ம இது எதுவுமே இப்போ இதுமாதிரி பச்சை வாசலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம நல்லா அழகாக கலந்து எடுத்துட்டாலே போதும். பாருங்க, எல்லாம் சூப்பரான ஒரு செட்டிநாட்டு மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு, காரம், இதில் அந்த மசாலாலாம் உங்கள் விருப்பப்படி இருக்கணும். இதில் எதாவது ஒரு மசாலா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா தயவுசெய்து சேர்க்காதீங்க. இல்லை இது கூட எனக்கு கொஞ்சம் சேர்த்து பார்த்தா நல்லா இருக்குது. ஓகே, சேர்த்துங்க. உப்பு, காரம் உங்கள் விருப்பப்படி இருக்கணும். இதை எப்படி செய்யலாம், எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலாம் நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு விருப்பமான
காரம் விருப்பமான உப்பு இதில் சேர்த்து செய்யணும். ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? மட்டன் பாருங்கள் என்ன அழகாக சூப்பராக ஒரு எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கடகடன்னு ஒரு ஈஸியான முறை சீக்கிரமாக நம்ம செஞ்சு எடுத்துக்கோம் மட்டன். இப்படி இது மேலே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம், புதினா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்க என்ன சூப்பராக ஒரு மட்டன் வறுவல் பண்ணிட்டோம் பாருங்கள். வாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியான முறையில் உங்களுக்கு விளக்கமாக நான் இந்த வீடியோ மூலிமா செஞ்சு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த மட்டன் செட்டிநாடு மட்டன் வறுவல் எப்படின்னு சொல்லுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள். உங்களை ஒவ்வொருடைய கமெண்ட்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப வேல்யூடாக இருக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அதை சொல்லுங்கள், உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு.